ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு சிக்கன் லிவர் கிரேவி செய்ய போறோம். ஈஸியா செஞ்சிருக்கோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு கல்லீரல் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு குக்கர்ல போட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா ஒரு 5 விசில் வர விட்டுடலாம். கிரேவி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எப்பயும் போல் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க. லேசாக வதக்கிட்டு வெட்டி வச்சுருந்தா பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மூடி போட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கண்ணாடி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ லேசாக வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா ஒன்று சேர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வெட்டி வச்சிருந்தா தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர்ற அளவுக்கு நான் வதக்கிற மாதிரியே வதக்கிக்கோங்க. சூப்பராக வதங்கி வந்திருக்கு. இப்போ வேக வச்சு வச்சிருந்தா தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கலாம். கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ வேக வச்சு வச்சிருந்த கல்லீரெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரையும் விட்டுருவோம். விசில் முடிஞ்சிச்சு. இப்போ ப்ரெஷர் எடுத்து விட்டுட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கொதி வருது பாருங்கள். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு தண்ணி சுண்ட விட்டுருவோம். நல்லா தண்ணி இறங்கி சூப்பராக கொதி வருது. நல்லா கலந்து விடுங்க. மசாலாவும் ஈரலும் வெந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் லிவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். இன்னைக்கான வீட்டு சமையல் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு சிக்கன் லிவர் கிரேவி செஞ்சிருக்கோம். ரொம்ப ஈஸியா கல்லீரல் கிரேவி செஞ்சிருக்கோம். சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபேமிலிஸ். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேமிலிஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃபேமிலிஸ். தேங்க்யூ. Hi everyone, welcome back to my channel. This chicken liver gravy is so yummy. Thanks for watching. Please like and subscribe.